அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ மூலமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சு சாமிக்கு பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம் வீட்டில். நான் பசங்க 2 பேர். எங்கள் வீட்டில் அவங்க மாமா ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் 3 பேர் தான். குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். கோயம்புத்தூர் செல்வபுரம் பத்ரகாளி அம்மன் கோவில். ஏன்னா இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 கோவில் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த கோயிலுக்கே போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் வந்தோம். பசங்க 5 பேர் வந்தோம். கோயிலுக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, கூட்டமும் நிறையாவே இருந்துச்சு. கோயிலை சுற்றி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடுறத வந்து நான் வழக்கமாக வச்சுட்ருக்கேன். அது என்னென்னு தெரியல, விளக்கு போட ஆரம்பிச்சதுலேருந்தே நல்லா இருக்குது. எல்லோரும் முடிஞ்சால் வந்து கோயிலுக்கு போனால் ஒரு விளக்கு மட்டும் போட்டுருங்க. இது கம்பல்சரி கிடையாது, முடிஞ்சால் போடுங்க, சரிங்களா? இதை நான் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இந்த 2025 எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. 2025 எனக்கு புதுசாக ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்காங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 2026 ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்குங்க. ஏன்னா வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு, கோயிலுக்கும் வந்துட்டேன். உண்மையாகவே இந்த 2மே வந்து எல்லா வசதியிலும் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த வருஷம் 2மே நடந்துருச்சு. இதே போல் என்னோட 2026 ரொம்ப சூப்பராக போகும் நம்பிக்கையோட அடி எடுத்து வைக்கிறேங்க. எல்லாருக்கும் இந்த 2026 ஸ்பெஷலாக இருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இந்த வருஷத்தை அப்படி தான் கொண்டு போகலான்னு இருக்கேன். நீங்களும் அப்படியே கொண்டு போங்க.